மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மராத்தியர், தலித் மற்றும் இஸ்லாமியர் வாக்குகள் கடந்த தேர்தலில் பதிவான விதம் பற்றி மேஜிக் வால் மூலமாக விளக்கிறார் நம்முடைய நெறியாளர் அபிநயா. தேவ்பிரியன், மகாராஷ்டிர தேர்தலுடைய அந்த தேர்தல் எல்லாம் நடைபெற்று வருகிறது. அதன் முடிவுகள் 23ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மராத்தா டாமினண்டாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதுதான். ஏன்னா மராத்தியர்கள் அவர்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களை ஓபிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதை தங்களோட முக்கியமான கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. ஆனால் அதை பாஜக கூட்டணி செயல்படுத்தாமல் இருக்காங்க. அப்படின்றதுனால அவர்களுக்கு எதிரான வாக்குகள் அவர்களுடைய வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கணிக்கப்படுகிறது. இப்போ 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அவர்கள் டாமினண்டா இருக்கக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கை 89 என்று கணக்கிடப்படுகிறது. அதுல பாஜக கூட்டணி 2019 தேர்தலின் போது 45 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இது சிவசேனா, என்சிபி 2 பிரிவுகளாக பிரிவதற்கு முன்பாக, சிவசேனா இவங்க கூட ஒன்றாக பிரிவதற்கு முன்பாக பாஜக கூட கூட்டணியில் இருந்த போது பெற்ற வெற்றி இது. அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மற்றவர்கள் 5 இடங்கள்லையும், ஏஏஎம் ஒரு இடத்துலையும் மராத்வாடா அப்படின்ற ஒரு மண்டலமாக இருக்கு. அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக இருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஸோ இந்த எதிர்ப்பு என்பது லோக்சபா தேர்தலில் பெருவாரியாக பிரதிபலிச்சது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த டாமினன்ட் இவர்களுக்கு சாதகமாக அந்த இடஒதுக்கீடை கொடுக்கிற பட்சத்தில் ஓபிசியோட எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ அந்த தொகுதிகளில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 90 இடங்கள் இருக்கு. இப்போ மராத்தா சமூகத்தினருடைய அந்த மக்கள் தொகை என்பது 31லிருந்து 35% இருக்கு. ஆனால் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 52% இருக்கு. இங்க கணக்கிடப்படுற இந்த 90 தொகுதிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக கூட்டணி 2019 53 இடங்கள்லையும், காங்கிரஸ் கூட்டணி 30 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மற்றவர்கள் 6 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓபிசி வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுல முக்கியமான ஒரு ரோலை வந்து ஹரியானா சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பாஜக செஞ்சிருந்தாலும் இங்க மகாராஷ்டிரால அவர்களுக்கு கை கொடுக்காமல் போனது. ஆனா இந்த தேர்தலில் தங்களுடைய யுக்தியாக அதை பாஜக பயன்படுத்துறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி தலித் இடங்கள் அப்படின்னு, அதாவது அவர்கள் டாமினண்டாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் 29, பாஜக கூட்டணி 14ஆகவும் காங்கிரஸ் கூட்டணி 13ஆகவும் 2019 இருந்திருக்கு. ஸோ இந்த தொகுதிகள் எல்லாம் தான் ஒரு கேம் சேஞ்சராக இந்த தேர்தலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி அபிநயா.